ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோட் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக கொஞ்சம் போவோம், ஒரு 12 to 13 மினிட்ஸ் வரைக்கும். ஸோ ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ படத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக கூகுளில் பார்த்தீங்கன்னாக்கா ரேட்டிங் 7.2வும் 5க்கு 3யும் கொடுத்துருக்காங்க. அதுவே புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னாக்கா படத்துக்கு வந்து 8 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் அதில் பார்த்தீங்கன்னாக்கா படத்துக்கு வந்து 100க்கு 91 கொடுத்துருக்காங்க. நம்ம என்டர்டெயின்மெண்ட் டிவி இடிவி சார்பாக 10க்கு 8 கொடுக்குறோம். குட் கமர்ஷியல் மூவிங்க, இது வேறு லெவல். ஸோ கோட் படத்தோட ரிவ்யூவுக்கு வாங்க போகலாம். ஸோ படம் பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா 3 hours 3 minutes. இதில் அஜித், விஜயகாந்த், டோனி, த்ரிஷா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிவகார்த்திகேயன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் தவிர மற்ற எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் வந்து வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ த்ரிஷா வந்து ஒரு சாங்குக்கு வந்திருக்கிறாங்க, நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அஜித்தோட அஜித்தோட ஃபேன்ஸ், அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோனி, அது லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் நிறையா காட்டியிருக்காங்க அவரை. ஸோ அவர் அந்த மேட்ச் ஆடுறதும், ஏன்னா ஃபைட் சீன் வந்து ஸ்டேடியத்தில் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சைடு ஃபைட் ஓடிட்டுருக்கு, ஒரு சைடு டோனி வந்து ஆடிட்டுருக்காரு. சிவகார்த்திகேயன் ரோல் வந்து பார்த்திங்கனாக்கா அவரும் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரு 5 minutes 3 minutes வந்துட்டு போகிற மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா தளபதி, இளைய தளபதி அப்படின்ற சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக தான் இந்த படத்தில் இருக்க அந்த கேரக்டர். இந்த கேரக்டர் கொஞ்சம் ஏஜ்டு அப்பா கேரக்டர் பிச்சு உதறிட்டாருங்க இளைய தளபதி விஜய் வந்து. ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா விஷுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிச்சுன்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிஸ்ட் பார்த்தலாம். ஆர்டிஸ்ட் வந்து இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா மீனாட்சி நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இளைய தளபதி அந்த சின்ன வயசு தளபதிக்கு ஜோடி அவங்களுக்கு வராங்க. ஸோ சாங்ஸ் இருக்குது இவங்களுக்கு. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா மிஸ் இந்தியா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கு நிறையா படம் நடிச்சிருக்காங்க மகேஷ் கூட. அதே போல் ஸ்னேகா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா விஜயோட ஒய்ஃபாக நடிச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் படத்துக்கு ஒரு மெயின் ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் எப்படி ஒரிஜினல் லைஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி படத்தில் வந்து தத்ரூபமாக நடிச்சிருக்கிறாங்க. இப்போ 2 பசங்க, அதே மாதிரி ஒய்ஃபுன்ற மாதிரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லைலா நடிச்சிருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் சிந்தாக வருவாங்க, இருந்தாலும் வந்ததுக்கு நல்லா சுரப்பித்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த 3 பேரும் லைலா, ஸ்னேகா, அதே மாதிரி வந்து மீனாட்சி, 3 பேர் நடிப்பு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவும் அற்புதமாக தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டு வந்து ஒரு மைனஸ் தான், எதுக்கு வருதுன்னு தெரில, தேவையில்லை இந்த ஒரு பாட்டு. த்ரிஷா சும்மா போடணும் அப்படின்ட்டு அவங்களுக்காக போட்ட மாதிரி இருக்குது இந்த பாட்டு, தேவையில்லை தான் படத்தில். அதர் கேரக்டர் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா பிரசாந்த், ஸோ வேறு லெவலுங்க, பிச்சு உதறிட்டார். என்னத்த இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா சும்மா நடிப்பில் பிச்சு உதறிட்டாருங்க. படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், விஜய் கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க ஃபுல்லாக. ஸோ அதேமாதிரி பிரபுதேவா சொல்லவே வேணாம், சான்ஸே கிடையாது, பிச்சு உதறிட்டார் அவர் நடிப்பில். ஸோ டான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா விசில் போட சாங்லேயும் ஓவர்டேக் பண்ணிட்டார் தான் சொல்லணும், தனியாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு கொடுத்தாலும். ஸோ அப்புறம் அஜ்மல் வந்து அவருக்கும் நல்ல ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு அதிகமாக இவங்க அளவுக்கு இல்லாட்டியும் கொஞ்சமாக தான் இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா ஜெயராம் ரொம்ப சூப்பராக, அப்புறம் அவரும் பிரசாந்தும் வந்து நல்லா சூப்பராக படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. ஜெயராமன் நடிப்பு வந்து ரொம்பவும் அற்புதமாக இருக்குது படத்தில், பயங்கரமாக நல்லா கொடுத்த கேரக்டர் பண்ணிட்டார். அடுத்தது பிரேம்ஜி, லாஸ்ட்டில் வந்து ஆத்துறேன், டீ கடை ஆத்துறா மாதிரி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யோகி பாபு, அவரும் பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்த கேரக்டரை வந்து முக்கியமான கேரக்டர் தான். ஸோ காமெடி கலந்தா மாதிரி நல்லா வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல் அவர் என்ன பண்ணுவாரோ அதை வந்து சிறப்பிச்சுட்டு எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்தது பார்த்தோன்னா நம்ம வைபோ, ஸோ ஹீரோ நடிக்க போயிட்டார். ஸோ இந்த படத்துக்காக நடிச்சிருக்கார். கேரக்டர் வேறு லெவலுங்க, சான்ஸே கிடையாது. அந்த சின்ன இளைய தளபதி கூடயே ட்ராவல் பண்ணுவார். வேறு லெவலில் இருக்குது அவர் கெட்டப்பு, செம்மையாக இருக்குது, ஸ்லிம்மாக இருக்கிறாரு, லுக்கு சூப்பராக இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம அரவிந்த், ஸோ இந்த வெங்கட் பிரபு கேங் வந்து அப்படியே இருக்குது உங்களுக்கு வழக்கம் போல் ஆஸ் யூஷுவல். இவரும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹேக்கராக வந்து அதிகமாக இல்லாட்டியும் ஒரு சைட் கேரக்டர் மாதிரி கேட்டிருக்காங்க படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துணுமே இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்த் வந்து வரா மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து இருக்குது. லாஸ்ட்டில் வந்து சிவகார்த்திகேயன். இது ரெண்டுமே வந்து எதோ குறிக்குதுன்னா 2 டைலாக் வச்சுருக்காங்க. விஜய் வந்து அரசியலுக்கு வராரு, அதை வந்து
திணிக்கணுன்ற மாதிரி அதுவும் உட்பட இருக்குது, அதுக்கு வச்சா மாதிரி இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் தான் வந்து இன்ட்ரோ கொடுப்பாரு. விஜயகாந்த் ஃபேஸில் கடைசியில் அந்த மாஸ்க்கை கழட்டிடுவார். அந்த மாஸ்க்கை கழட்டிட்டு டைலாக் அந்த இடத்துல வரும், இது போனால் அண்ணா நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் எல்லாத்தையும் அந்த இடத்த நான் வந்து அரசியலில் வந்து நான் வந்து பிடிப்பேன், நான் வந்து அடுத்த இது அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வில்லனை வந்து பிடிச்சி வச்சுருப்பார். ஸோ நீ இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ சிவகார்த்திகேயன் சொல்லுவார், ஓகே இதே நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு இதோட ஏதோ முக்கியமான வேலை ஒன்று இருக்குது, சரி நீங்கள் போங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாரு. அதாவது நீங்கள் அரசியலுக்கு போங்க, சினிமாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மீன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஸோ பார்க்குறதுக்கு. ஸோ படம் ஆனால் அந்தளவுக்குலாம் இல்லைங்க, டைலாக் மட்டும்தான். ஸோ படம் பார்த்திங்கனாக்கா இளைய தளபதி தான் ரொம்ப மெயின். அதில் இளைய தளபதியோட இது தான் வந்து கொஞ்சம் இல்லை நல்லாவே சொதப்பிச்சு. அதாவது விஜய் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு, வேறு லெவல், சான்ஸே கிடையாது. இந்த கெட்டப் வந்து ஃபாதர் கெட்டப்பு, அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இதானது வந்து இளைய தளபதி அந்த இதுதான். அதுவும் பார்த்திங்கன்னா இவர் எஃபெக்ட் போட்டிருக்காரு. அந்த உங்களுக்கு வந்து அந்த விஎஃப்எக்ஸில் வந்து விஜய் ஒல்லியாக காட்டுறேன், சின்ன பையனை காட்டுறேன், அதில் தான் வந்து இதாக இருக்குது. இப்போ சின்ன பையன் மாதிரி துருத்துருன்னு ஓடணும், துருத்துருன்னு அடிக்கணும், அவர் இந்த உருவத்தை வச்சு தான் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை டிசைன் பண்ணது தான், ஓகேங்களா. அவர் வந்து அது அதே மாதிரி ரியாக்ஷன், மூஞ்சி ரியாக்ஷன் கொடுக்கணும், அந்த 2K கிட்ஸ் மாதிரி கொடுக்கணும் அவர், ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையும் அற்புதமாக பண்ணிட்டார், வேறு லெவல், சான்ஸே கிடையாது. ஆனால் அது விஎஃப்எக்ஸில் வரும்போது கொஞ்சம் என்னமோ ஒன்று மிஸ் ஆகுது, என்னமோ ஒன்று ஒரு மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் பண்ணது வந்து சின்ன வயசு விஜய் காட்டுறேன்னு, ஆனால் அவர் பக்கம் எந்த குறையுமே கிடையாது, சான்ஸே கிடையாது. அதுக்கு எவ்வளோ மனக்கடு பண்ணியிருப்பார் பார்த்துக்குங்க. ஸோ இதுவாக ஒரிஜினல் லுக்கு நடிச்சுட்டு போயிடலாம், ஓகேங்களா. இந்த லுக்கில் வந்து அவர் வந்து நம்ம பார்க்குறது ஒன்று, ஆனால் அவர் பாடி லாங்குவேஜ் உட்பட மனசில் சின்ன வயசு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து விஎஃப்எக்ஸில் மாற்றுவாங்க. ஸோ மூஞ்செல்லாம் இது ஆக்கிறது, கலர் ஆக்கிறது, ஒல்லி ஆக்கிறது, அதெல்லாம். ஸோ அவர் வந்து அந்த இதை வந்து எவ்வளோ மெனக்கெட்டு பண்ணியிருப்பார், அதை கொஞ்சம் வீணாக்கிடக்கூடாதுல்ல. கொஞ்சம் அவங்க வந்து வீண் பண்ணிட்டாங்கன்னு நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம். ப்ரொடியூசர் சைட்லேயும் சரி, டேரக்டர் சைட்லேயும் சரி, இந்த பாட்டெலாம் எதுக்கு இருக்குன்னே தெரில, படத்தில் சம்மந்தமே தேவையில்லாத ஒன்று. 3 ஹவர்ன்றதை குறைச்சிருக்கலாம். எந்த ஒரு படமாக இருந்தாலும் 3 ஹவர் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு தலைவலி வர ஆரம்பிச்சிடும். அது எவ்வளோ சூப்பர் படமாக இருந்தாலும் கண்டினியூஸாக ஒரு படத்தை 3 ஹவர் யாரும் பார்க்கறதுன்றது வந்து தலைவலிச்சிடும். ஸோ கதை வந்து என்ன படம்னா, வில்லன் இருக்கிறாரு. ஸோ வில்லன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இதை வந்து பிடிக்க போகிறாரு. இப்போ நான் அதை ஒரு இதுன்னு எப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி தான் படத்துலேயும் கதைக்களம் ஓடுது. எதுக்கு என்ன இதெல்லாம் கிடையாது, ஏன்லாம் கேட்காதீங்க. ஒரு இது பண்ண போகிறார். அப்போது வந்து தெரியாதனமாக வில்லன் வந்து குடும்பம் வந்து அழிஞ்சிடுது. அதை பகையை மனசில் வச்சுட்டு விஜயோட பையனை வந்து கடத்தி வச்சுட்டு அவரை வளர்த்துட்டு தான் பையன் அப்படின்ட்டு சின்ன விஜயை வச்சு அப்பா கிட்ட கொஞ்சம் பெரிய பையனை ஆனோன்னு அனுப்பிட்டு கூட இருந்து விஜயோட இதை அழிக்கிற மாதிரி தான் கதை. இந்த கதை வந்து ஆஸ் யூஷுவல் நிறையா படத்தில் வந்துடுச்சு, ஓகேங்களா. ஆல்ரெடி விஜயகாந்த் ஒரு படம், அது வந்து படத்துலேயே சொல்லிடுறாங்க அந்த படத்தோட கதை தான் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா விஜய், பையன் விஜய் வந்து ஃபைட் சீன் வந்து நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் மெட்ரோவில் வந்து ஹெல்மெட் போட்டு பண்ணால் அந்த சுவாரஸ்யம்லாம் சின்ன விஜய் தான் வந்து பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சிடுது நமக்கு, அவர் தான் அது அப்படின்ட்டு. அதனால் அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இதனால் அந்த அப்பா விஜய் கேரக்டர் தான் வந்து தூக்கி நிறுத்தி இருக்குது படத்தை வந்து உங்களுக்கு. அது கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டேடியத்தில் வந்து ரொம்ப நேரம் ஓடும். அதில் வந்து சின்ன விஜயோட கேரக்டர் வந்து அவர் பாட்டுக்கு இங்கே பண்ண கற்று கொடுத்த என்னென்னா ரொம்ப நேரம் ஓடும், எல்லோரும் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த மெச்சூரிட்டியை வந்து நல்லா காட்டியிருப்பார் அந்த பெரிய அப்பா விஜய் இதில். சின்ன விஜய் இதுலையும் அதுக்கேற்ற மாதிரி அவர் நடிச்சிருப்பார். நம்ம விஷுவலாக பார்க்கும்போது அது கொஞ்சம் இதுவாக இருக்குது நமக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா, அதுவும் இல்லாமல் கமெண்ட்ரி பாக்ஸு வந்து கமெண்ட்ரி டிவியில் ஓடுற கமெண்ட்ரி வந்து லைவில் அங்கே வேலை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சண்டை பக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் தோனி 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 தோனின்னு ஒரு 100,000 தடவை சொல்லியிருப்பானுங்க இவனுங்க. தோனி 6 அடிக்கிறார், அடுத்த பால் 1 அடிக்கிறார், 2 அடிக்க, ஒரிஜினல் கமெண்ட்ரி கூட இத்தனை சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல எனக்கு. இதில் வந்து தோனி இன்சைடு வந்து விஜய் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, இன்சைடு வந்து தோனி ஆடியோ வந்து போய்கிட்டே இருக்குது சம்மந்தமே இல்லாமல். உங்களுக்கு அதுதான் வந்து சொதப்பிச்சு. அதுக்கு பதிலாக வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்லை எதுவுமே போடாமல் வெறும் ஃபைட் மியூசிக்கே போட்டிருக்கலாம். தோனி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுப்பாரு, அதுவும் வேறு லெவலுங்க, சான்ஸே கிடையாதுங்க.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் டேக்கு வந்து படம் வந்து ஓகே. நான் ஃபஸ்ட் டே வந்து தோனி ஓ செம மாசு வேறு லெவலு, சிவகார்த்திகேயன் ஓ வேறு லெவலு. அதுக்கப்புறம் அஜித்தோட யாரோட ஃபேன்மா நீ அப்படின்னு தன் பொண்ணை கேட்பாரு. நான் தலைவோட ஃபேனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மங்காத்தா பிஜிஎம் லைட்டாக போடுவாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்தி அதெல்லாம் வர பார்த்தீங்கன்னா திருச்சா வருது. இதெல்லாம் ஃபஸ்ட் டே வந்து ஓன்னு கத்துவாங்க. ஸோ செகண்ட் டேலேருந்து இருக்காது, நார்மல் பீப்புள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது தேர்ட் டே வந்து சுத்தம் அமைதியாக போய் நிற்குது, மயான அமைதியாக அப்படம் போய் நிற்குது. பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த தலை ஃபேன்ஸ் வந்து எங்கே போனாலும் தலை தாங்க. தலைன்னு வரும்போது மட்டும் யார் ஃபேன் ஆகும்போது பிச்சு சவுண்டு சத்தியம் தேட்டரில் சான்ஸே கிடையாது. அப்போ தான் சவுண்டே கேட்டுச்சு. அது வரைக்கும் அமைதியாக போய் இருந்தது. அப்பாடா அப்படின்ட்டு என்னடா இது வந்தது இது போய் இது ஃபஸ்ட் நாளே படம் பார்த்துருக்கணும் அவ்வளோது அப்படின்னா ஃபஸ்ட் நாள் பார்க்கல படம். தோனி வந்து நிறையா காட்டுவாங்க படத்தில். ஸோ இதுதான் வந்து படத்தோடைய டோட்டலான ஒரு இது கதைக்களம். இப்போ கதைக்களம் எதுவும் சொல்லாத மாதிரி இருக்குது. இது திருப்பி எடுத்தது வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. விஜய் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பிரசாந்த், பிரபுதேவா, அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் நல்லா ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் மாரி கூப்பிட்டு போயிருந்தாங்க. செகண்ட் வந்து இளைய தளபதி பையன் வந்துடுவார். அதுலேயும் வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா போகும். திருப்பி வந்து ட்விஸ்ட்டு வந்து நிறையா ட்விஸ்ட்டுன்னு சொன்னாங்களே, அது வந்து புதுசாக இவங்க வர ட்விஸ்ட்டு கிடையாது. அதை வந்து கதை காலத்தில் வந்து பிரசாந்த் செத்துட்டாங்கன்னு நினைப்பாங்க, அவர் வருவார். ஸோ பிரபுதேவாவை கண்டுபிடிப்பார். பிரபுதேவாவை தான் வில்லன் அப்படின்ட்டு அது எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. வில்லன் உடந்தையாக இருக்கிறது அப்படின்ட்டு வந்து ட்விஸ்ட் இருந்திருக்கும். அதே மாதிரி வில்லனை வந்து இவர் விஜய் மாட்டினா மாதிரி மாட்டி அவனை வர வைப்பார். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு ட்விஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ பண்ண விஜய்க்கோட பையனுக்கும் ட்விஸ்ட்டு வைப்பார். அதான் ஒன்றும் ரொம்ப. ஸோ இந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்காததெல்லாம் வச்சுருந்தாங்க கண்டிப்பாக. அது வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நமக்கு அடுத்தது இதுதான் தெரிஞ்சிருது படம் எடுக்கும்போது. அழகிய தமிழ் மகன் சாயல் அதிகமாக இருக்குது. அது பார்த்தவங்களுக்கு இதுக்கு இதாக இருக்கும். கொஞ்சம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ தோனிலாம் வர சீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா நல்லா தான் இருந்தது ஒரிஜினலாக. இதே மாதிரி தான் இங்கே ஃபைட்டு மேலே ஸ்டேடியத்து மேலே ஃபைட் நடந்துகிட்ருக்கோம். அவர் பாட்டு அங்கே மேட்ச் ஆடினப்பார். ஆனால் தோனியை காட்ட மாட்டாங்க. அவர் வரதான் என்ட்ரி மட்டும் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது போடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அஜித் இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மெயினுங்க. தேட்டரில் பிடிச்சிக்குது. அது வந்து எதுக்குன்னா அஜித் வைக்கணும்னு வச்சுருக்காங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு லாஜிக் வேணும்ல. அந்த ஃபைட் சீன் அப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணோட கழுத்தில் வந்து குத்துறா மாதிரி இளைய தளபதி தான் சின்ன விஜய் வந்து வச்சிருவார். உடனே இவர் வந்து என்ன பண்ணணுன்னா, தான் பொண்ணு வந்து அஜித் ரசிகர் தெரியும். ஸோ எங்கேயும் நவரவும் முடியாது. நவந்தான் இது பண்ணிவிடுவான். ஒரு வெடி குண்டு செட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை வெடிக்கிறதுக்காக. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். அப்போ வெடிச்சிடும் சொல்கிறனால இது பண்ணுவான். ஸோ கொடுத்துரு இல்லை சுற்றுவோம் பொண்ணை அப்படின்வாங்க. இவர் என்ன கேட்பார், விஜய் வந்து தலையில் வந்து ஆக்சுவலாக இடித்தா லைட்டாக தட்டி விட்டானா நான் வந்து சமாளிச்சுக்கிறேன், துப்பாக்கி வச்சு சுட்டுருவேன், அதுதான் மீனிங். ஓகேங்களா? அதனால தான் பொண்ணு அஜித்தோட ஃபேன். ஸோ இந்த நேரத்தில் இந்த கேள்வியை கேட்கணும். கேட்டால் பொண்ணு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தலையில் இடிக்கும். அதனால தான் நீ யாரோட ஃபேன்மா அப்படின்னோம். நான் தலையோட ஃபேன்ட்டு தலையோட பிஜிஎம் போடுவாங்க. அப்போ வந்து தலையோட ஃபேன் சொல்லிட்டு டொம்முன்னு தலையில் வந்து பின்னாடி இடிச்சுன்னா அந்த சின்ன விஜய் வந்து அப்படியே நவுருவார். உடனே இவர் வந்து சின்ன விஜய் சுட்டுருவார். படம் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 விஜய் வராங்க. அது ஏன் என்ன இதுன்னு ஒன்றும் தெரியலை. பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேம்ஜி. ஸோ பிரேம்ஜிக்கு வந்து ஆஸ் யூஷுவல் அண்ணன் படத்தில் என்னென்ன கேரக்டர் கொடுத்துருவாரு. என்னென்னா எப்படி மங்காத்தால வந்து ஹீரோக்கு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி எல்லாமே பிளான் அஜித்து போடுவார். ஆனால் 500 கோடி கடைசியில் அடிச்சுட்டு போகிறது பிரேம்ஜி. அதே மாதிரி இதில் எல்லாமே தளபதி, இளைய தளபதி, பெரிய விஜய், அப்பா விஜய், பையன் விஜய் 2 பேரும் ஃபைட் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா அந்த வெடி அழுத்துகிற இதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த சின்ன ஒன்று கையில் வச்சுருப்பாங்க அழுத்தனா வெடிக்கிறத. அது பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் இவர் தூக்கிட்டு போயிடுவார். இளைய தளபதி கிட்ட கிடைக்காத மாதிரி, அதாவது சின்ன விஜய் கிட்ட கிடைக்காத மாதிரி. அதான் முக்கியமானதெல்லாம் வந்து தூக்கிட்டு தம்பிக்கிட்ட கொடுத்துட்டாரு. அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படிய மாதிரி இருக்க மாட்டேங்குது. அதுதான் ஒன்று படத்தில். அதான் வந்து கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒன்றும் இல்லை படத்தில் சொல்கிறதுக்கு. ஸோ நம்ம பிரேம்ஜி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப போடணும்னு போட்டிருக்கிறாரு ஆஸ் யூஷுவலி. ஸோ படத்தை வந்து மெயின் ரீசன் தூக்கி நிறுத்தினதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கனாக்கா விஜயோட ஆக்டிங், அதுக்கப்புறமா கூட இருக்கிற பிரசாந்த் ஆகட்டும், அதே மாதிரி ஜெயராம்,
அதுக்கப்புறம் பிரபுதேவா இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா தூக்கி நிறுத்தியிருக்காங்க படத்தை. ஏன்னா இவங்களாம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்கள வந்து சொல்லி கொடுத்து நடிக்க வைக்கணுனால வந்தோன்னே டக்குன்னு முடிக்கணுன்றனால நல்லா பிரமாதமாக பண்ணிட்டு அவங்க கேரக்டர் இவங்கன்னு மட்டும் இல்லை, ஸ்னேகா எல்லாரும் இருந்தாலும் சரி எல்லோரும் எல்லா கதாபாத்திரமும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் படம் எப்படின்னா ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டே பார்த்துருந்தா கொஞ்சம் அந்த வைப் இருந்திருக்கும். நார்மல் டே பார்க்கும்போது என்னடா இது எப்படா கொஞ்சம் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் படம் வந்து இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா விஜய் வந்து படத்தை வந்து காப்பாற்றிட்டாருன்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.